வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் முட்டை வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 கருவேப்பிலை, அதையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு குடமிளகா, அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் மிளகுத்தூள், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், 3 இதில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டை 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இனி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த முட்டையில் உள்ள தோல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை உரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த முட்டையை நம்ம துருவிக்கலாம். வடை பண்ணுறதுக்கு துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பவுலில் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் 1, அதை இதோடு சேர்த்துக்கிறேன். குடமிளகாவும் இஞ்சி துண்டும் அதை சேர்த்துக்கலாம். இதில் சீரகம், பெருஞ்சீரகம், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து போட்டுடலாம். இதில் மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 2.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அதையும் அதை சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. பச்சரிசியும் டேபிள் ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு காரம் பத்தலை. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இனி இது உருண்டை பிடிக்கிறதுக்கு தகுந்தபடி, வடைக்கு தட்டி பிடிக்கிறதுக்கு தகுந்தபடி இதை உருட்டணும்னு சொன்னால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை. அதுக்கு ஒரு முட்டையை நான் கலக்கி எடுத்துக்கிறேன். முட்டையை நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த முட்டையை ஊற்றி கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு முட்டையில் இவ்வளோ மீதி இருக்குது. இனி இதில் வடையாக தட்டிக்கலாம். உடஞ்சிட்டு வராமல் சரியாக இது மாதிரி இந்த அளவாக தட்டிக்கலாம். இனி எல்லாத்தையும் இது மாதிரி செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு, வடையாக தட்டி எடுத்தாச்சு. 13 வடை வந்திருக்குது. இனி நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துடலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். அடுப்பில் எண்ணெய் ரொம்ப சூடாகிராமலும் இருக்கணும், சூடாகாமலும் இருக்கக்கூடாது. இப்போ சூடு சரியாக இருக்குது. நான் போடுறேன். ஒரு சைடு வேகட்டும். அப்படி கொஞ்சம் மிதமான சூட்லேயே வேகட்டும். அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். இனி திருப்பி போடலாம். வேகட்டும். இது இப்போ வெந்தது போதும். எல்லாம் எடுத்துடலாம்.
இனி அடுத்த போட்டுடலாம். வேகட்டும். மாற்றி போட்டிருக்கேன். சரி நேரம் லைட்டாக பொட்டுது. இதை எடுத்துடலாம். இப்போ இந்த முட்டை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு எடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.